வெல்கம் டு iam2day. நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பலூன்ஸ், fevistik இதெல்லாம் ஃபேக்டரிஸ்ல எப்படி செய்றாங்க அப்படினு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பலூன் எப்படி செய்றாங்க அப்படினு பார்க்கலாம். நம்ம ரெகுலர் லைஃப்ல எந்த ஒரு கொண்டாட்டமா இருந்தாலும் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸா இருந்தாலும் கண்டிப்பா பலூனுக்கு முக்கியமான இடம் உண்டு. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பலூன்ஸ் எல்லாம் ஃபேக்டரிஸ்ல எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். பலூன் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா லாட்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் தான். இத ரப்பர் மரங்கள்ல இருந்து எடுப்பாங்க. இது கூட என்ன கலர்ல நம்மளுக்கு பலூன் தேவையோ அந்த கலரிங் ஏஜென்ட்டை லிக்விட் ஆக்கி ஆட் பண்ணுவாங்க. இப்போ அந்த லாட்டெக்ஸும் அந்த கலரிங் ஏஜென்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கண்டெய்னர்ல வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய வைப்ரண்ட் கலர்ஸ்ல பலூன்ஸ பாத்திருக்கோம். இந்த மாதிரி மிக்ஸ் ஆன லாட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கடைசியா கண்டெய்னர்ல கிடைக்கும். அடுத்தது பலூனை உருவாக்குறதுக்கான ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சை ஒரு பியூரிஃபையர்ல ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல ஏதாவது அன்வான்டடான இம்பியூரிட்டிஸ் இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது பியூர் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த அச்சை ஒரு ஹாட் க்ளூல டிப் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த லாட்டெக்ஸ்ல மறுபடியும் டிப் பண்ணும் பொழுது அது கெட்டியா மாறும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஹாட் க்ளூல டிப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அச்சை எடுத்துட்டு போய் நம்ம ஏற்கனவே கலர் சேர்த்து வச்சிருக்கிற அந்த லாட்டெக்ஸ்ல டிப் பண்ணுவாங்க. லிக்விடா இருக்கக்கூடிய இந்த லாட்டெக்ஸ் ஃபுல்லா சாலிடா மாறுறதுக்கு முன்னாடி ரெண்டு பிரஷ் இருக்கக்கூடிய கன்வேயர் வழியா இந்த அச்சை அனுப்புவாங்க. எதனால அப்படின்னா அதோட எண்டை இப்படி சுருட்டி விடுறதுக்காக. இப்படி சுருட்டி விட்டாதான் அந்த பலூன்ல நம்ம ஊதக்கூடிய பகுதி ரொம்ப தடிமனா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த பலூனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு வகையான பலூனை பாருங்க. இந்த மாதிரி தடிமனா இருக்கக்கூடிய பலூன் தான் குவாலிட்டியான பலூன். கடைசியான ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அச்சை எடுத்துட்டு போய் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா அந்த லாட்டெக்ஸ்லயும் இந்த அச்சுலயும் ஏதாவது அலர்ஜிஸ், இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்காக தான் இந்த கொதிக்கிற தண்ணியில ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. கடைசியா இந்த அச்சு எடுத்துட்டு போய் ரெண்டு ரோல் ஆகிற சிலிண்டருக்கு நடுவுல விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பலூன்ஸ் எல்லாம் அது சக் பண்ணி வெளியில எடுத்துரும். கடைசியா நமக்கு கிடைச்ச இந்த பலூன்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியல் வாஷிங் மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணுவாங்க. அப்படி கிளீன் பண்ணும் பொழுது ஹாட் க்ளூவை ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா லாட்டெக்ஸ் கூட ஆட் பண்ணிருக்கிற கலரிங் ஏஜென்ட் எதுவும் ஃபேட் ஆகாம இருந்ததுனா தான் அந்த கலரை எப்பயுமே ரீடைன் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காக இதை ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுவாங்க. கடைசியா இதை குவாலிட்டி செக் பண்ணி ரீட்டைலுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நம்மளோட ரெகுலர் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மெட்டீரியலான கம், க்ளூ, ஃபெவிகால் இதெல்லாம் தான். இது எல்லாமே ஒரே ப்ராசஸ்ல தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதத்துல இருந்து தான் தயாரிப்பாங்க. இது அனிமலோடைய எலும்புலையும் அதோட முடியில இருந்து தான் இந்த புரதம் கிடைக்குது. ரெண்டு வகையான கம் இருக்கு. ஸ்கூல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கம் எல்லாமே அனிமல்ஸோடைய எலும்புலையும் முடியில இருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த கொலாஜன்ல இருந்து தயாரிப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய ரொம்பவும் ஒட்டக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கம் எல்லாமே மீனோடைய வேஸ்டேஜ்ல இருந்து தான் தயாரிப்பாங்க. முதல்ல இந்த மாதிரியான அனிமல் வேஸ்டேஜ் எல்லாமே ஃபுட் பேக் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து இந்த வேஸ்டேஜை நல்லா வாஷ் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போகணும் அப்படிங்கறதுக்காக. அடுத்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா அரைச்சு தின் லேயரா பிரஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. அந்த கிடைச்ச மெட்டீரியலுக்கு பேரு ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்க நிறைய வாட்டர் ப்ராசஸ்ல வைப்பாங்க. அந்த வாட்டர் கூட நிறைய லைம் அதாவது சுண்ணாம்பை ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது கடைசியா கொலாஜன் அப்படிங்கிற அந்த புரோட்டீன் மெட்டீரியலா அது மாறிடும். இந்த கொலாஜன்ல இருந்து தான் இப்ப நம்ம க்ளூவை தயாரிக்க போறோம். இந்த கொலாஜனை ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சுண்ணாம்பு ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த சுண்ணாம்பை நீக்கணும் அப்படிங்கறதுக்காக. அப்பவும் ரிமைனிங்கா இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை கொஞ்சம் வீக்கான ஆசிட்ஸை யூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது அசிட்டிக் ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்ஸை யூஸ் பண்ணி. இந்த மாதிரி கிளீன் பண்ணி கிடைச்ச கொலாஜனை ஓபன் பாய்லர்ல வச்சும் சூடு பண்ணுவாங்க. அல்லது பிரஷர் குக்கிங் மெத்தட்லயும் நல்லா சூடு பண்ணுவாங்க. கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான டைமிங்கை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூவோட தன்மை இருக்கும். அப்படி டைமிங்கும் டெம்பரேச்சரும் மாறி போயிருச்சுன்னா அதோடைய கலரும் அதோடைய ஒற்ற தன்மையும் மாறி போயிடும். அதனால கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாயில் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா கிடைக்கக்கூடிய ஒரு கிளியரான லிக்விட் தான் க்ளூ லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறுபடியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து திரும்பவும் ஹீட் பண்ணுவாங்க. அப்பதான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதிகமா இருக்கக்கூடிய க்ளூ நம்மளுக்கு கிடைக்கும். கடைசியா கிடைச்ச இந்த திக்கான க்ளூ கூட வித்தியாசமான மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணும்போதுதான் வேற வேறையான க்ளூ நமக்கு கிடைக்குது. அதாவது சல்ஃபியூரஸ் ஆசிட், பாஸ்பரிக் ஆசிட், ஆலம் பவுடர் இந்த மாதிரி வித்தியாசமான மெட்டீரியல்ஸ் அது கூட ஆட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ கூட ஜிங்க் ஆக்சைட யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஒயிட் கலரான ஃபெவிஸ்டிக்கா நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான ஒட்டக்கூடிய ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது திரும்பவும் கூல் பண்ண இந்த க்ளூவோடைய கெட்டியான அந்த கன்சிஸ்டன்சி அதிகமாயிட்டே போகும். கடைசியா இத பேக்கேஜ்ல போட்டு பேக் பண்ணுவாங்க.
ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. அப்படியே iam2day நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.